மகா பெரியவா வாடா முத்து, என்ன என்னோட சொரூபத்துல பெரியவா அப்படிங்கிற தொடர்ல நடிக்கிறியா? எல்லாம் பெரியவா இருக்கணும். சரி, இந்த ரோல் பண்ணோன்னு உனக்கு எப்படி தோணுது? சொல்ல கேட்போம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரிவாவை பற்றி நம்ம நினைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் வச்சோன்னா அவர் வந்து அனுகிரகம் ஒரு 10 ஸ்டெப் வைப்பார். நான் பண்ணேன். அதுலேயே அவன் நிறைய எத்தனையோ சொல்லிருக்கா. பெரியவா எத்தனையோ விஷயங்கள் அவருடைய பிரசங்கங்கள்லாம் கிட்ட இருந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரியல் லைஃப்ல அவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதனால தான் நீங்கள் அப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க 2 பேரும் பார்த்தா அவ்வளவு ஒரு தெய்வீகமாக இருக்கும். அண்ட் அதனால தான் நான் ஆதர்ச தம்பதிகள்னு சொன்னேன். கேமரா ஆரம்பிச்சு, மேக்கப்ல ஆரம்பிச்சு, ஹேர் ட்ரெஸ்ஸிங், இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே புது அனுபவம். எல்லாமே எப்படி பண்ணுறான்னு ஒன்றுமே பார்ப்பேன். எப்படி அந்த ஒரு பையனை பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவல், ஒரு எதிர்பார்ப்பு, இதோட காத்து நிற்கிற ஒரு அம்மா ரோலை எனக்கு கொடுத்தா பாருங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உங்கள் பேர பேச்சுகளையும் இதை பார்த்து அதை ரசித்து அதுலேருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வேறு என்னோட மாமா உடம்பு சரியாமல் இருக்கும், அவர் படுத்துட்டு இருப்பார். அப்போது மை கேரக்டர் கணக்குதாரா வந்து பெரியவாழ்கிட்ட வேண்டி பாட்டு பாடுவாள். எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். கடந்த 3 எபிசோடா, அதாவது ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு பார்த்துருப்பேன். நீங்கள் பார்க்காதவா என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம், கிராஸ் கிளிக்ஸ் அப்படிங்கிற சேனலில். அதில் வந்து என்னென்னா, ஒரு பெரியவா சீரீஸ்லேருந்து ஒரு சின்ன கேப்பு, அதாவது ஒரு 2 வாரம் சங்கரா டிவிக்காக கேப் எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கு நடுப்புற என்ன தோணுதுன்னா, டு கீப் யூ என்கேஜ், இன்னும் சாட்டர்டே சண்டேனா டெஃபினட்டாக அந்த 6:30க்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இந்த கடந்த 3 எபிசோடாக வந்து அந்த ஃபேமிலிஸ், இன்னும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபேமிலிஸை வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த விதத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு வைதிக குடும்பத்தை, அதாவது இந்த சீரீஸில் வர வைதிக குடும்பம். அதில் வந்து குடும்ப தலைவராக வந்து சுவாமிநாதன், அவர் பேர் கேரக்டர் நேம் சுவாமிநாதன், அவர் நேம் வந்து பத்மநாபன். ஆக்சுவலாக பார்க்க போனேன்னா, இப்போ அவரை பார்த்தேன்னா ஒரு வைதிகர் மாதிரியே இருப்பார். ஆனால் ரியல் லைஃப்ல இதே கெட்டப் தான் அவர். இந்த சீரீஸ்க்காக இந்த கெட்டப் இல்லை, ரியல் லைஃப்லேயும் அதே கெட்டப்பில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது இவரோட சன் பேரும் சுவாமிநாதன், ரியல் நேமே சுவாமிநாதன். அந்த பையனை வந்து இவர் வேத பாடசாலைக்கு அனுப்பிச்சிருக்கார். அதாவது குருகுல முறையில் அவன் வந்து வேதம் கற்றுக்கிறான். ஸோ அதுவே ஒரு யூனிக் ஃபீச்சர் இல்லையா? இந்த காலத்தில் சொல்கிறேன், எத்தனை அப்பா அம்மாவுக்கு வந்து தன் குழந்தைகளை வந்து வேத பாடசாலைக்கு அனுப்பணும், அதுவும் குருகுல முறையில் அங்கேயே போய் இருந்து படிச்சுட்டு வரணும். ஸோ அப்படிப்பட்ட அதுவும் அமைஞ்சது எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த சீரீஸில் அவர் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அவரோட சன் இந்த மாதிரி இருக்கார் அப்படி இப்படிலாம் தெரியாது. பட் வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த டேஸ் இட் டோல்ட் மீ, சார் என்னோட சன் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதுவும் எல்லாமே என்ன சொல்கிறது, அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் எல்லாம் நானே சொல்லிட்டு இருக்கேன்மா, சொல்லுவோம். நமஸ்காரம். சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் மகாபெரிவா சொன்னோம். இந்த வாய்ப்பு, இந்த மகாபெரிவா சீரீஸ் எல்லாமே வந்து அனுகிரகம், குரு கிருபை, பகவத் சங்கல்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி வேத பாடசாலையில் குழந்தை போகிறான் அப்படின்றதும் வந்து வேதமாதா அவனை அழைச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து நம்ம தான் வந்து ஒரு சின்ன டூல் அப்படிங்கிறது தான் சொல்லணும். நான் அந்த அனுகிரகம் பற்றி சொன்னேன் இல்லையா? ஏன்னா மகாபெரிவாவை பற்றி நம்ம நினைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் வச்சோன்னா அவர் வந்து அனுகிரகம் ஒரு 10 ஸ்டெப் வைப்பார். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடிக்க பிடிக்கும் அப்படின்றது இருந்தாலும் மகாபெரிவா சீரியலே நீ நடிகா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அனுகிரகம். அதுதான் நீங்கள் எபிசோட் 3லையும் கூட அனுகிரகத்தை பற்றி மகாபெரிவா சொல்கிற மாதிரி எடுத்துருப்பாரு. ஓகே, சரி, அப்புறம் உங்களுக்கு வர மறுபடியும் அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் வந்து அடுத்ததா, அதாவது சுவாமிநாதனோட மனைவியா நடிக்கிற கேரக்டர் பேர் வந்து காமாட்சி. அது ஆக்சுவலாக நான் வந்து இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன்.
இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப போட்டு மண்டையை உடச்சுன்னு எந்த மாதிரி அப்படிலாம் இல்லை, அது தானா வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது. அதாவது இவர் பேர் சுவாமிநாதன், அதாவது பெரியவாளோட பூர்வாசிரம பேர். அதே மாதிரி காமாட்சி அம்மன், அதுதான் காமாட்சிங்கிற கேரக்டரில் அவள் பண்ணுறா. அவள் இயற்பெயர் வந்து மாலா ரமேஷ். இவன் வந்து எப்படின்னா செலெக்ஷன் வந்து ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை அவளே ஷேர் பண்ணுவாள். நமஸ்காரம், ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த மாதிரி பெரியவா சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்ததும் எனக்கு பேசிக்காக வந்து இந்த நடிக்கிறதுன்றது வந்து எனக்கு ரேடியோவோட சரி. ஸோ இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பண்ணுறது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி பெரியவா சம்மந்தப்பட்டது அப்படின்னதும் சரி அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அப்புறம் சார் கூப்பிட்டுருந்தார் வர சொல்லி ஃபோட்டோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த அக்கா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் என்டையர்லி இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு இது முழுக்க முழுக்க ஒரு புது ஃபீல். பட் ஸ்டில் எப்பயுமே வந்து புதுசாக கற்றுக்கிறதுன்றது ஒரு துறையிலையும் இருக்குது. இதில் வந்து இது சீரியஸாக பார்த்தாலும் இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. கேமராவில் ஆரம்பிச்சு, மேக்கப்பில் ஆரம்பிச்சு, ஹேர் ட்ரெஸ்ஸிங், இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே புது அனுபவம். எல்லாமே எப்படி பண்ணுறான்னு ஒன்றுமே பார்ப்பேன். எப்படி அந்த லைட்டை குறைக்கிறா, எப்படி லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறா, அந்த மாதிரி. ஸோ என்டையர்லி இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வாட் எவர் இப்போ இதில் பண்ணி நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற எல்லா கிரெடிட்டுமே டிசி சார் தான். ஏன்னா டோட்டலி புதுசாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. நான் அதனால தான் சொன்னேன், ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்னோட கிரெடிட்ன்றது ரொம்ப 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 கம்மி. என்ன சொல்லப்படுறதோ அதை நான் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து பெரியவா விக்கிரகமும் சாரோட கைடன்ஸும் தான். நிஜமாக சொல்லணும்னா ஐ கெட் வெரி எம்பராஸ்ட். இப்போ எல்லாருமே இவராலலாம் ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் த ஃபேக்ட். அது வந்து எல்லாமே வந்து வேணா இப்படி சொல்லலாம், அதாவது பரமாச்சாரியாரோட அனுகிரகத்தால் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் வந்து அடுத்ததாக வர்றது வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து கனகராரா அண்ட் ஹர் ஆக்சுவல் நேம் இஸ் நிவேதா. இவளை பற்றி இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஷீ இஸ் எ வெரி குட் சிங்கர். நாட் ஓன்லி சிங்கர், ஹர் பேஷன் இஸ் டான்ஸிங். நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கா. இன்ஃபேக்ட் இது வந்து பெரியவா அப்படிங்கிற சீரியஸ்கிறதால தான் நினைக்கிறேன். அதர்வைஸ் அவருக்கு ஆக்டிங்கோட இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் இவளை வந்து நான் எப்போ செலக்ட் பண்ணேன்னு சொல்கிறேன், இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அது அவளுக்கே தெரியாது. ஏன்னா அந்த கிரகச்சாரம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் சங்கரா டிவியில் வந்தது. அதில் வந்து ஒரு இதுக்கு வந்து ப்ரோமோ பண்ணினேன். அதுக்கும் முன்னாடி பஜன் சாம்ராட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அதுவும் சங்கரா டிவியில் வந்தது. ஃபஸ்ட்டு அதில் தான் பார்த்தேன். அதை பார்த்த போதே நிஜமாக சொல்கிறேன் நிவேதா, அதை பார்த்த போதே என் மைண்டில் என்னென்னா, ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கா, இவளை வந்து ஏதாவது ஒரு சீரீஸில் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது எப்படி அமைஞ்சதுன்னா, பெரியவா சீரீஸில் வந்து அவள் கமிட் ஆகிற மாதிரி அமைஞ்சது. அண்ட் நான் நிவேதா. நமஸ்காரம், ஸ்ரீ குருபியோ நமஹ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவாளோட கிருபை தான் நான் இதில் வந்து நடிக்கிறதுங்கிறது. ஆக்டிங்கில் போகணுங்கிற ஐடியா இல்லை. இனி ஆப்வியஸ்லி அம்மா அப்பா எல்லா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பெரியவாளோட டிவோட்டீஸ் தான். ஃபஸ்ட்டு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இந்த மாதிரி ஒரு சீரீஸில் அமையிறது அப்படிங்கிறது டெஃபினெட்லி இஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா நேம்ஸ் எல்லாம் அமைஞ்சதுங்கிறது, என் ஜாதக பேரு காமாட்சி. ஸோ அதுவும் கரெக்டாக வந்து அமைஞ்சது அப்படின்னா அதுவும் அமைஞ்சது. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஹஸ் லைக் பெனிஃபிட்டட் மீ இன் மெனி வேஸ். நான் வந்து ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபேமிலியே பெரியவாளோட டிவோட்டீஸ். அடிக்கடி மடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவ்வளோவா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் பெரியவாளை பற்றியே தெரியாமல் இருக்குது. அவ்வளோ நான் கற்றுருக்கேன் த்ரூ தி சீரீஸ். ஒவ்வொரு எபிசோட்லேயும் அவரோட டீச்சிங்ஸாக இருக்கட்டும், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் டேஸ், அந்த ப்ளாக் எல்லாமே அவ்வளோ கற்றுருக்கேன் அவரை பற்றி. அதுவே ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் நான் காலேஜில் எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிற கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு பேசிக் என்ன கற்றுக்கிறேன்னா, ஹவு டு மீடியாவில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிறேன். அது மேஜர் பார்ட் ஆஃப் மை கரிக்குலம். ஸோ நான் அதில் வந்து கேமரா ஆங்கிள்ஸ், ஷார்ட்ஸ், லைட்டிங் அதெல்லாமே என்னோட இதில் இருக்குது,
So this is helping you in that. Yeah, நான் practical-ஆ எப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு பார்க்கறேன். இதுக்கு வந்து உங்க பேர் சொல்லலாம். ஆமா. நீங்க எப்படி ஷாட் டைரக்ட் பண்றீங்க, ராஜசேகர் சார் எப்படி வந்து ஃப்ரேம் செட் பண்றாரு, எவ்ரிதிங் லைட்டிங் எப்படி ஒரு ஷாட்க்கு செட் பண்றாரு, எவ்ரிதிங் வந்து நான் அவ்வளோ கத்துட்டு இருக்கேன் இந்த பாஸ்ட் 1 இயர்ல. அண்ட் நீங்க சொன்ன டான்சர், ஸோ வந்து நீங்க கொடுக்குற ஆக்டிங் டிப்ஸ் எல்லாம் எனக்கு அங்கே எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு 1-2 விஷயம் இல்லை, நிறைய விஷயத்துல ஆல்ரவுண்டடாக ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் க்ரோ இந்த ஒரு வருஷத்துல. ஸோ கண்டிப்பா சார், ஏன்னா பிகினிங்ல போகும்போது ஒரு 3 months 26 எபிசோட்னு சொல்லும்போது சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அது இவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது வந்து எனக்குமே தெரியாது. பட் இருந்ததுக்கும் இப்போக்கும் ஏதோ கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அது வந்து அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒன்றும். இப்போ கனகதாரா ஐ மீன் நிவேதா அவ வந்து இந்த சீரீஸ் மூலமா என்னெல்லாம் அவளால் கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பத்மன் சார், வாட் இஸ் யுவர் what should I say takeaway or the impact that the series had on you? Several impacts, positive impacts இருந்திருக்கு. தெய்வத்தின் குரல் நிறைய படிச்சிருக்கேன், இருந்தாலும் இப்போ இன்னும் நல்லா டீப்பாக படிக்கிறேன். அதில் வந்து பெரியவா சொன்ன முக்கியமான விஷயங்கள் ஒரு 2 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று என்னென்னா வேத சம்ரக்ஷணம் பண்ணணும், கோ சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அதனால் ஆற்றுல ஒரு 2 வருஷம் கோவிட் போது நான் கோ சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தேன், ஆற்றுல வச்சுருந்தேன். இன்னொன்று என்னென்னா குழந்தை வேதத்துக்கு நானும் வேதம் கற்றுன்னு இருக்கேன், இப்பவும் கற்றுன்னு இருக்கேன், அது தொடர்ந்து நடக்கிறது. அதை தவிர அவர் வந்து எல்லா ஃபேமிலியிலேருந்தும் மிலிட்ரிக்கு ஆளை கூப்பிடுவோம் முன்னாடிலாம், அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் ஒரு குழந்தைய அட்லீஸ்ட் 1 வருஷமாவது குருகுலத்தில் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நிறைய நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கும். 1 வருஷம் லாஸ்ன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க, அது ஒரு கேம்ப் மாதிரி நினச்சிக்கோங்க. மற்ற குழந்தைங்களை விட இந்த குழந்தைகள் 3 மடங்கு இல்லை 4 மடங்கு வந்து இன்னும் நல்லா மிளருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்அவேஸ் இருக்கு. as he told முக்கியமான பாயிண்ட்ஸ், ஏன்னா அது ஒரு கடல் மாதிரி 7 வால்யூம் இருந்த போது அதுலேருந்து முக்கியமான பல பாயிண்ட்ஸை வந்து எடுத்து அதை மட்டும் ஹைலைட் பண்ணி சார் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார் இது வரைக்கும். அதில் முக்கியமாக பார்த்தோன்னா 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து சீன் வைஸ்ன்னு இல்லை, அதை எந்த அளவு நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான், மனிதன் தடைக்கணும் அப்படின்றது தான் அதில் முக்கியமானது. அது வேதத்து மூலமாகவும் எப்படினாலும் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சமூக நலன் அதில் இருக்குது அப்படின்றத அவர் இன்சூஸ் பண்ணி சொல்லியிருக்கார். ஸோ அந்த வகையில் நானும் கனகதாராவும் 2 வீலரில் போய் படப்பையில் பிடியரசி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் காமாட்சி, ஒரு நிமிஷம். அதாவது இது வந்து ரொம்ப ஏர்லியர் எபிசோடில் வந்து இது ரொம்ப அதாவது வந்து 2 வீலரில் வந்து அம்மாவும் பொண்ணும், அதுவும் மடிசார் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தேன். அது என்ன சொல்கிறது, ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி ஒரே ஒரு அந்த கிளிப்பை பார்க்கலாமா இப்போ? ஏமா இந்த ஹெல்மெட்டை கழட்ட இவ்வளோ கஷ்டப்படுற? அதுக்காக ஹெல்மெட்டே போட்டுக்காம வர முடியுமாடி? வா. வாங்க வாங்க, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆயுசு 100 தான் போ. இப்பதான் உங்களை பத்தி இவாள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நமஸ்காரம் கனகதாரா, உள்ள வா. அக்கா இந்தாங்கோ, கோவிலுக்கு போயிட்டு வரும், பிரசாதம் வாங்கிக்கோங்க. பெருமாளையே போற்றி. மகா பெரிவாளோட பிடியரசு திட்டத்தை மனசார ஏத்துண்டு அதோட மகத்துவம் நிலைச்சிருக்கணும்னு மாசத்துக்கு 1 நாள் மட்டும் ஒதுக்கி ஒரு 10 வீடு ஏறி இறங்கி அதை சேகரம் பண்ணி கோவில்ல கொண்டு சேர்க்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காமாட்சி ப்ளீஸ். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் போய் படப்பையில் பிடியரசி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. இன்னொன்றும் வந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த
வைதிகாலுக்குலாம் ஏன் நம்ம சம்பாவனை அதிகமாக கொடுக்கணும், மற்றது மாதிரி ஏன் அதை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு சார் அழகாக ஒரு சீன் வச்சுருந்தாரு. அஃப்கோர்ஸ் நானும் அதில் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. இந்த ஹோல் திங்கில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். இது ரெண்டுமே, இந்த பிடியரசி அண்ட் இந்த ஐதீகால் சம்பவம் ப்ராக்டிக்கலாக ஸ்போக்கன். அண்ட் நான் கமிங் டு கனகதாரா, இவங்கள்ட்ட கேட்டதே தான், அதே தான் உனக்கு. அதாவது இதுலேருந்து வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி எந்த சீனை நீங்க நினைக்கிறேன்? So there was this one particular scene, என்னன்னா வந்து பிரார்த்தனையால எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கறது அண்டர்லைன் பண்ற மாதிரி ஒரு சீன் எடுத்துருப்பேன். வேற என்னோட மாமா உடம்பு சரியாம இருக்கும், அவர் படுத்துட்டு இருப்பார். அப்போ மை கேரக்டர் கனகதாரா வந்து பெரியவாள் கிட்ட வேண்டி பாட்டு பாடுவா, த டைட்டில் சாங் ஆக்சுவலி. அவ பாட்டு பாடி அவ வேண்டிட்டு இருக்கச்சே அவருக்கு வந்து குணமாயி அவர் எழுந்து வர மாதிரி. அதை வந்து விஷுவலாவே பார்த்துடலாமா இப்போ? जय जय शंकरा शंकरा हर हर शंकरा, जय जय शंकरा शंकरा हर हर शंकरा, शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं, शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं, काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं, काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं, काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं, काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं, जय जय शंकरा शंकरा हर हर शंकरा, जय जय शंकरा शंकरा हर हर शंकरा, शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं, शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं, ज्ञानी जनसेवितं वेदवेदान्तपरिपालनं, ज्ञानी जनसेवितं वेदवेदान्तपरिपालनं, सूर्यकोटिप्रकाशं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं, सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं, जय जय शंकरा शंकरा हर हर शंकरा, जय जय शंकरा शंकरा हर हर शंकरा, शंकरा आदिशंकरा चंद्रशेखरा आदिशंकरा. ஸோ இப்போ வந்து கனகதாரா சொன்ன மாதிரி அந்த பிரார்த்தனைனால இது வந்து வெறும் சீனுக்காக மட்டும் நான் சொல்லலை. இப்போ மகாபெரிவாலே சொல்லியிருக்கா, அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் வந்து ஜுரம் குணமடையும், ஸோ மெனி திங்ஸ். இன்னும் இதெல்லாம் வந்து என்னென்னா தி ஐடியா இஸ் டு இதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான், எஸ்பெஷலி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது ஈவன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட இந்த சீரீஸை பார்க்குறாங்கன்னா அந்த விதத்தில் வந்து இட்ஸ் ஆக்சுவலி டீம் எஃபர்ட். இப்போ எல்லாரும் தான் அதுக்கு காரணம். ஃபைனல் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ,
to the Rasikas. विदिता किल शास्त्रसुधा जलते महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कमये विमलं शरणं भव शङ्कर देशिक मे चरणम्. இப்போ இன்னும் ஒரு ஃபேமிலி பாக்கி இருக்கு. அந்த ஃபேமிலின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியல. பட் அடுத்ததா வந்து அந்த ஃபேமிலி where shall I start? ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரியல் லைஃப்ல பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட ஆதர்ச தம்பதிகள் தான் சதாசிவம் அண்ட் பார்வதி. ஆக்சுவலா அவரோட ரியல் நேம்ஸ் என்னன்னா சித்ரா அண்ட் ராகவாச்சாரி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ரியல் லைஃப்ல அவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதனால தான் நான் நீங்கள் அப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற ரெண்டு பேரும் பார்த்தா அவ்வளவு ஒரு தெய்வீகமாக இருக்கும். அண்ட் அதனால தான் நான் ஆதர்ச தம்பதிகள்னு சொன்னேன். யார் ஃபர்ஸ்ட்? சித்ரா. மகாபெரிவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல இந்த தொடரில் எங்களுக்கு பங்கு கிடைச்சத ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்கிறோம். அது என்னத்தானே நான் பாக்கியம்னு சொல்கிறேன்னாக்கா, பாம்பே சாணக்கிய சார் இதை வந்து ஒரு கைங்கரியமாக தான் பண்ணிட்டு இருக்கார். அந்த கைங்கரியத்தில் எங்களுக்கும் பங்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சித்ரா. அப்கோர்ஸ் ரொம்ப ப்ரீஃபாக முடிச்சுட்டேன். ஆனால் அதோட நான் விடப்படுறதில்ல வந்து இன்னும் ஃபர்தராக கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சார் ராகவாச்சாரி சார் இப்போ அவ சொன்னால் அப்கோர்ஸ் பாக்கியம்னு சொன்னது வந்து எனக்கும் அதை வந்து நான் ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் ஷி ரைட்லி செட், இது வந்து தெய்வாதீனமாக அமைஞ்சது. அப்கோர்ஸ் அதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு ராகவாச்சாரி சார். சொல்லுவோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்களோட இந்த டிவோஷனி அதையும் பார்த்தா புல்லரிக்கிறது. சாணக்கியருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். எங்களை எங்கே பார்த்தாலும் நீங்கள் பெரியவாசியில் நடிக்கிற இல்லையான்னு ஓடி வந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது அப்படி ஊறி போயிருக்கா. இப்படி இந்த அளவுக்கு அதை பண்ணியிருக்காருன்னா அது சாணக்கிய சார் ராப்பகலாக உட்காந்து இதுலேயே ஊறி பெரியவாட்டில் இருக்கிற அந்த டிவோஷனை அப்படியே ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும்னு ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறாரு. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்துட்டுருக்கு. எல்லாம் உங்களோட ஆதரவுனால தான். அது சாணக்கிய சார் சொன்னாலும் நிறைய சொல்லலாம். இவ்வளோ பேர் இருக்குச்ச எங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். செலக்ட் பண்ண மாத்திரம் இல்லை, எங்களை ரொம்பவே புகழ்ச்சியாகவும் சொல்கிறார். அதுக்கெல்லாம் நாங்கள் தகுதியாக இருந்தது எங்களுக்கு தெரியல. சாரி இல்லை, ஃபர்ஸ்ட் திங் வந்து இவ்வளோ பேரில் எங்களை செலக்ட் பண்ணாச்சு, அதுவும் அமைஞ்சு போச்சு. நான் வந்து ஐ நாட் கிளைம் தட் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். எல்லாமே நான் நினைக்கிறது என்னென்னா இந்த சீரீஸை ஃபார் தட் மேட்டர் தெய்வாதீனமாக அமைஞ்சுது. அப்புறம் செகண்ட் திங் வந்து இப்போ ரெண்டு பேரும் என்னை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒன் செகண்ட் சொல்கிறேன், தெய்வ சங்கல்பம், கடவுள் அனுகிரகம். நான் கம்மிங் பேக் டு சித்ரா, இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ யூ கேன் டெல் த வியூவர்ஸ் அபவுட் தட். இதனோட இம்பேக்ட்டு பார்க்குற உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸோ நாங்கள் இதில் டே அண்ட் நைட் இதை பற்றியே நிறையா பேசுறது, இதை பற்றியே சொல்கிறது அப்படின்னு இருக்கிறதுனால வீட்டிலேயே ஒரு அமைதி நிலவருது, ஒரு சாந்தி இருக்குது. சின்ன குழந்தைகளும் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கா, பேரம்பேத்திலாம் சொல்கிறேன்னா. அப்புறம் பெரியவாளுக்கும் அவாவா வேலையை ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு காமாக பண்ண முடியுது. ஸோ இந்த காம்னஸை கொடுத்துருக்கு எல்லாருக்கும் இது. And coming back to this, நான் பேரன் பேத்தியெல்லாம் பற்றி சொன்னேன் இல்லையா, I just want to know, அவளும் இந்த சீரீஸ் பார்க்குறாளா? பார்க்குறா. என்னோட 2 பேத்திகள் அமெரிக்காவில் இருக்கா, அவளும் பார்க்குறா. இங்கே இந்தியாவில் இருக்கிற பேத்தியும் பார்க்குறா. ஓ, தட்ஸ் நைஸ் டு நோ. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஏன்னா வாட் இஸ் ஸோ சர்ப்ரைசிங் இஸ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், சின்ன குழந்தை 8 வயசு 10 வயசு எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் இல்லையா. அண்ட் ஹேவிங் செட் தட், ஒரே ஒரு விஷயம், இன்னொருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிற போல இது எல்லாரோடையும் மூத்தவர். அவரை பற்றி ஒரு சின்னதாக, அதாவது அவரோட டெடிக்கேஷன் அண்ட் கமிட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் அவரோட பேரை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இஸ் சச் எ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், யூனோ. அதை பற்றி அவரே சொல்வார். அவரோட பேர் வந்து ரியல் நேமும் பாலகிருஷ்ணன் அண்ட் சீரீஸில் அவரோட நேமும் பாலகிருஷ்ணன் தான். ஸோ நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நீங்கள் இப்போ ரிவால்ட்ட ரசிகர்கள்ட்ட
whatever you want to say. ஏன்னா அவ்வளோ இந்த ஆக்சுவலாக இந்த யூனிட்லேயே வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க அவ்வளோ மரியாதை அவ்வளோ மதிப்பு. நாட் ஓன்லி பிகாஸ் இஸ் எல்டர்லி பட் இஸ் டோட்டலி டிவோட்டட் டு மகாபெரிவா சார். மகாபெரிவா சரணம். என்னுடைய பெரியவாளுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களும், சின்னவாளுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த சீரியலில் எனக்கு நடிக்கிறதுக்கு கிடைச்ச சான்ஸை நான் ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் இருந்தேன், என் பையன் வீட்டில் இருந்தேன். அப்போ பெங்களூரில் இருந்தபோது இவன் வந்து திடீர்னு ரத்னசாமி வந்து வீடியோ கால் மூலமாக பெங்களூரில் இருந்தபோது என்கிட்ட இந்த மாதிரி சமாச்சாரம்னு சொல்லி டைரக்டர் பாம்பே சாணக்கியாவையும் விட்டு அவரும் என்னை பார்த்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இதில் நடிக்கணும் முடியுமான்னு சொல்லி கேட்டான். சரி, அதனால் நம்ம மகாபெரிவாளோட ஒரு சீரீஸில் நம்ம கிடைக்கிற ஒரு பாக்கியம் அது வந்து தானாக வருது, அதை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சரின்னு நான் ஒத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே மெட்ராஸுக்கு வந்து இந்த மாதிரி உடனே நான் எப்படி வருது, இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டேன்னா நான் இங்கே இருக்கேனேன்னாக்க இல்லை உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிறோம், நீங்கள் இமிடியட்டாக வாங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த டிக்கெட் புக் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனே அனுப்பிச்சுட்டா. சரின்னு சொல்லிட்டு நானே ஒய்ஃபுமாக கிளம்பி என் பையன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து பார்த்தோம். அவரை பார்த்த உடனே பாம்பே சாணக்கியா சாரை பார்த்த உடனே இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா, சரி சார் நான் நடிக்கிறேன், இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், நான் உங்களோட இதில் நான் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக அந்த நாள்லேருந்தே நிறைய ட்ராமாக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த சான்ஸை மகாபெரிவா இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து அதில் ரொம்ப பெருமைப்படுறேன், அதனால தாராளமாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது 3 பேருமே என்ன பண்ணான்னா இதில் வந்து பாம்பே சாணக்கியா சாரோட இதில் நடிக்கிறது எங்களுக்கு பாக்கியம். ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெல், நம்ம இப்போ வந்து இன்னொரு விஷயம், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் போத் ஆஃப் தெம், அதாவது சித்ரா அண்ட் ராகவாச்சாரி. அதாவது இவ எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவெல்லாம் நடிக்கிறா. இந்த இதில் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறா இந்த சீரீஸில். முதல்ல கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கா. அது எப்படின்னா ஸ்கூலுக்கு முதல் நாள் போனால் எப்படி அனுபவமோ அந்த மாதிரி இவளோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத அவள்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் ராகவாச்சாரி வில் ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் சித்ரா. முதல்ல கேமராவை பார்த்து நடிக்கணுங்கிறதே இதுதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நடிக்கும்போது ஒன்றுமே தெரியாது. அது ஆவனாலேருந்து ஆரம்பித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி கேமரா ஃபேஸ் பண்ணணும், கேமரா எப்படி நடிக்கணுங்கிறதெல்லாம். அது நடிப்புங்கிறது இப்போ ரியலாகவே அது கேரக்டராகவே மாறிட்டோன்ற அளவுக்கு அதை எங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஐ வில் டெல் யூ ஒன் திங், ஆஸ் யூ ரைட்லி செட், அதாவது ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும் இப்போ அதாவது ரொம்ப அனாயாசமாக அந்த கேரக்டராகவே மாறிட்டான்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டினியூஸ் ப்ளீஸ். அது மாதிரி சாணக்கியா சார் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப டிவோட்டட். அவரை மனசுலேயே நினச்சிட்டு அவருக்குள்ள பெரியவா வந்து ஆவிர்வவிச்சிருக்கான்ற அளவுக்கு நான் நம்புறேன். எனக்கு வந்து முதல் நாள் ஷூட்டிங் ஞாபகம் வருது. அந்த முதல் நாள் ஷூட்டிங் எங்கே நடந்ததுன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி மாயபுரம் பக்கத்தில் அரைபுரங்கிற ஒரு ஊரில் சுதாகரன் சார் அண்ட் வித்யா மேம் அந்த தம்பதிகளோட வீட்டில் தான் நடந்தது. அவள் வந்து சுதாகரன் சாரும் சரி வித்யா மேமும் சரி ரொம்ப வருஷமாக இந்த அனுஷ பூஜையை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு இருக்கிறவா. அவள் அதீத பக்தி மரியாதை பக்தியெல்லாம் அவள். அது வந்து முதல் நாள் ஷூட்டிங் நடந்தது வந்து ஒரு அனுஷா நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நடந்தது. அது வந்து அவாத்தில் காத்தால ஆஸ் யூஷுவல் எப்போ எப்படி பண்ணுவாளோ அந்த மாதிரி அனுஷ பூஜை நடந்தது. இவரும் அந்த அனுஷ பூஜை பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. அந்த அனுபவம் என்னன்னு சொல்ல விவரிக்கவே முடியாது. ஐ திங்க் இது ஒரு 7 மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சா? அதுவே எனக்கு எனிவே அந்த அனுஷ பூஜையோட கிளிப்பை இப்போ பார்க்கலாமா? அன்னைக்கு அந்த அனுஷ பூஜையில் ஆரம்பிச்சது
26 எபிசோடு இருக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் 52ன்னு சொன்னார். இப்போ பார்த்தா 52ம் தாண்டி நீள போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பெரிய அனுகிரகம் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு நாங்களாம் நம்புறோம். அவ்வளோ போனாலும் நாங்கள் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கோம். அப்புறம் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவரை பற்றி இன்னும் 2 விஷயம் நான் முக்கியமான விஷயம் சொல்லி ஆனோம். ஒன்று வந்து இஸ் எனர்ஜி லெவல். அதாவது அவருக்கு இப்போ 84 வயசு ஆகுது. 84 வயசில் நம்மளாம் இல்லை, நான் நடக்க முடியுமான்னு டவுட்டு. ஆனால் இவர் வந்து ஷூட்டிங்களோட நடக்கிறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் படி ஏறி தான் வரணும். ஸோ அது மாடிப்படி ஏறி வர்றது மட்டும் இல்லாமல் அவ்வளவு எனர்ஜியோட இவர் நடிப்பார். அண்ட் செகண்ட் திங் வந்து வெரி ஜோவியல். இங்கே தான் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்காரே தவிர அங்கே அதாவது ஷார்ட் இல்லாத டயத்தில் பார்த்தா போகிறோம் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அவ்வளோ லைவ்லியாக இதுவாக இருப்பார். That is one aspect of him which I thought I should mention. And second thing வந்து on a serious note, அதாவது as பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் and also as பாலகிருஷ்ணன் அவ்வளோ மூத்தவர் அவர், நீங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதாவது சீரியஸில் சொல்கிறது ஒரு பக்கம், பட் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் ஆடியன்ஸ்கிட்ட சொல்லலாம் நீங்கள்? அதாவது நான் வந்து என்னுடைய 84 வயசு ஆனாலும் என்னால் இதில் முடியுமா முடியாதான்லாம் நான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணாலும் எனக்கு எந்த விதமான ஒரு மரியாதை குறவும் கிடையாது. ஏதோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியே தான் தினமும் இருக்குது. ஒரு இடத்த விட்டு ஆற்றுக்கு போயிட்டாக்கா அடாடா யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மாமி கோச்சுக்கு போகிறா தனியாக இருக்கேன்னு சொல்லாதுங்க, மாமியோட தானே இருக்கேன். அதாவது நம்ம மட்டும் தனியாக எல்லாரும் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாம் இல்லை. ஒரு பெரிய ஃபேமிலியில் அந்த அளவு நம்ம எந்த விதமான மரியாதை குறவும் இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப திருப்தியாக நடந்துக்கலாம். இதில் என்னென்னா நான் வந்து இப்போ சின்னவாளுக்கு என்ன சொன்னால், இந்த வயசுலேயும் நம்மளால் எதுவுமே முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம முடியணும், அதுக்கு நம்ம எவ்வளோ இருந்தாலும் முயற்சி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம முடிச்சு காட்டினா முடியல, ஐயோ நமக்கு வயசாகிடுச்சு, நம்ம காது கேட்கலையா, அப்படி இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. தானாக நம்ம முடியும்னு நம்ம வந்தோம்னா தானாக பகவான் அந்த ஒரு அருளை கொடுப்பார். எல்லாம் பெரியவாளோட ஒரு அனுகிரகம் தான் எனக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கும் அந்த பெரியவாளோட எனக்கு பர்சனலாகவே சில அனுபவங்கள் இருந்திருக்கு சின்ன வயசுல எல்லாம். இருந்தாலும் இதில் வந்த ஒருபாடு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னமோ நம்ம பெரியவாளோடையே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இப்போ இந்த ஃபேமிலின்னு பற்றி அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் ஐ ஹவ் ட்ரைட் டு டெபிக்ட் இஸ் தட் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை அதாவது மறைமுகமாக காமிச்சிருக்கேன், எக்ஸ்பிளிசிட்டாக இல்லாமல். ஏன்னா நீங்கள் எந்த சீன் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இருக்கு தான். அவங்க டயலாக் இருக்கோ இல்லையோ பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ல பார்த்தா 8-10 பேராக நின்றுட்டு இருப்பாங்க. போன தடவை நான் வரும்போது இந்த போட்டோ இங்க இல்லவே இல்லையே. நீ வந்தே மாமாங்க ஆறுது, எல்லாம் அப்படியே இருக்குமா? என்ன காமாட்சி? காமாட்சி இருந்து அவனே இப்பதான் வந்திருக்கான். அவனை ஒன்னும் குறை சொல்லாதடி. மாமி, உங்க கழுத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கினேன்? ஓ, this it's a designer wear. Pretty expensive, you know. Oof. So hot. ஜனனி இரு குழந்தைகளா ரகலை பண்ணாதீங்கோ. தாத்தா அங்க சந்தியாவந்தனம் பண்றாரு பாரு. குழந்தைகள்னா அப்படிதான் இருக்கா. தாத்தா அவர் உனக்கு தாத்தா இல்லடா, கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தானா தாத்தாஸ் அப்பா. சரி முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்கோ. விடு, உன்னால முடியாது. சங்கரா அங்க போகாதே, கொள்ளு தாத்தா அங்க இருக்கா பாரு. அங்க போகாதீங்கோ. ஜனனி நான் பாத்துக்கிறேன் பாட்டி. சொன்னா கேளுங்கோ. அகமே நிறைஞ்சிருந்தா பாக்கிறதுக்கு ரொம்ப திவ்யமா இருக்கு. ஆமா ரொம்ப கரெக்ட். இந்த சீரியல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எல்லாருமே நீங்க பாக்குறவா கூட என்ன நினைச்சுப்பீங்கன்னா, ஓ இது எங்க அம்மா மாதிரி இருக்கே, இது எங்க அப்பா மாதிரி பேசுறாரு, எங்க தாத்தா இப்படிதான் இருப்பார், எங்க அக்கா இப்படிதான் பேசுவா, அண்ணாவோ தம்பியோ இப்படிதான் இருப்பான், ஓ என் பேரன் பேத்தினா இதே மாதிரி உட்காந்து நல்லா கேட்கறது அப்படின்னு எல்லாருக்குமே தோணியிருக்கோம். People have related to this relationship in the joint family system. அந்த மாதிரியான ஒரு இது ஆக்சுவலி மெயினாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா என்னென்னா, இந்த சீரீஸோட முக்கியமான அம்சமே பெரியவாளோட உபதேசங்கள் தான். அந்த உபதேசங்களை
என்னமோ ஒரு பெரிய உபதேசமாக சொன்னால் கூட யார் காதுலையும் போய் விழுப்பதில்லை. அதை வந்து பாம்பே சாணக்கியா சார் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப அழகாக ஒரு கதை அமைப்போட ஒரு ஆற்றுல நடக்கிற ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி அந்த உபதேசங்கள் மனசில் பதிகிற மாதிரி சொல்லியிருக்கிற விஷயம்தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். அதை எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்ததுன்னா என்னாச்சு பாட்டி, தூக்கம் வரலையா? எப்படிடி வரும்? அவன் ஏர்போர்ட் வந்திருப்பானா? ஃப்ளைட் ஏறிருப்பானா? பாட்டி இரு, ஃப்ளைட் ட்ராக்கர்னு ஒரு ஆப் இருக்கு. இதுல ஃப்ளைட் கிளம்பிடுதா, எங்க இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்தா பாட்டி. ஏன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுதுன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுத்து. சந்துரு குழந்தைகள்லாம் யாரையும் காணும். அதுக்கப்புறம் ஃபோன் கால் வேற வரவே இல்லை. லேண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே வந்துட முடியுமா என்ன? ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கோ இல்லையோ, கஸ்டம்ஸ், இமிகிரேஷன் அப்படின்லாம். பார்வதி வரவா எப்படி இங்க தானே வரப்போற? நீ ஏம்மா இப்படி கடந்து தவிக்கிற? உங்களுக்கு என்னன்னா நீங்க ஒரு சித்தப்பிரஜ்ஞம் மாதிரி சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமா பாவிக்கிற மனோபக்குவம் உங்களுக்கு இருக்கு. ஆனா என்னால இந்த பந்த பாசங்களெல்லாம் விட்டுட்டு சன்னியாச வாழ்க்கை வாழ முடியாதுன்னா. ஒரு பையனை பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஆவல், ஒரு எதிர்பார்ப்பு, இதோட காத்து நிற்கிற ஒரு அம்மா ரோல எனக்கு கொடுத்தா பாருங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை பற்றி இவர் பாலகிருஷ்ணன் சார் சொன்னார். அப்புறம் சித்ரா அவள் வந்து ரொம்ப இன்னும் விரிவாகவே சொன்னார். நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணிது. அதாவது வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்? இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் டுடே? இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் ஆர் யுவர் வியூ ஆர் யுவர் ஒப்பீனியன் அதை வந்து எனக்கே வந்து என்னோட இந்த மொபைல் நம்பர் இதில் வந்து அனுப்புவோம். ஏன்னா this will form a sort of a statistics also. எத்தனை பேர் இதை விரும்ப ஃபர்ஸ்ட் திங் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை விரும்புகிறாங்களா? அப்படி விரும்பினால் அது வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டேல இஸ் இட் பாசிபிள் டு லிவ் இன் a joint family? இது வந்து I will be very curious, eager, anxious to know about it. Well, finally, to the devotees, Rasikas, what is it that you would like to tell them? இந்த சீரீஸ் எடுத்த மெயின் ஆப்ஜெக்டிவே பெரியவா உபதேசங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அவர் சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையாக எடுத்துக்காத, அதை நம்ம ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவர். எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாம் பார்த்து ரசிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்து பேர பேத்திகளாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி உங்கள் பேர பேத்திகளையும் இதை பார்த்து அதை ரசித்து அதுலேருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த சீரியலில் பாலகிருஷ்ணன் 30 வருஷம் பெரியவாளோடையே இருந்த பாலகிருஷ்ண சாஸ்திரியோட கேரக்டரில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா என்ன, நிஜமாவே நான் வந்து பாலகிருஷ்ணங்கிற பேர் எனக்கு இன்றைக்கி 84 வயசு ஆகுது. என்னோட சின்ன வயசில் மரத்தில் தான் எனக்கு உபநயனம் ஆச்சு. அத்தியனம் தான் பண்ணேன். அதுலேயே அவன் நிறைய எத்தனையோ சொல்லிருக்கா. பெரியவா எத்தனையோ விஷயங்கள் அவருடைய பிரசங்கங்கள்லாம் கிட்ட இருந்து நான் நிறைய கேட்டிருக்கேன், இருந்து போகலாம். அதனால் நான் இப்போ இருக்கிற வாழ்க்கெல்லாம் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, பெரியவாளுடைய
போதனைகள் எல்லாம் என்ன ஏது எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு அவருடைய வாய்ஸ் ஆஃப் காட்னு சொல்லிட்டு பெரும் தெய்வத்தின் குரல்னு ஒரு 7 பாகம் வந்திருக்கு. அதுலேயே எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வாங்கி பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பெரியவாளுடைய ஒரு பெருமை, அவள் என்னென்ன சொல்லியிருக்கா, சின்ன வயசில் யார் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்கலாம் அன்னிலேருந்தே எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் அது பிரகாரம் எல்லாரும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் அதுதான். என்றைக்கும் பெரியவாளோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் வேணும். பெரியவா தரணும். இத்தனை நேரம் இந்த ஒவ்வொரு ஃபேமிலியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதெல்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டா. அடுத்ததா ஒரு சன்னியாசியை மீட் பண்ணுவோமா? जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ உனக்கு ஏதாவது எக்ஸாம் ஏதாவது இருக்கா? இல்லை சார், அடுத்த மாதம் எண்டிங்கில் தான். அடுத்த மாதம் எண்டு தானே? நல்ல வேலை. ஏன்னா மறுபடியும் நீ இதில் வந்தாலும் வருவேன். இப்போ வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 3 எபிசோடா ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த விதத்தில் வந்து ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பால்ய பருவ மகாபிரிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்ச நீ இதை ஃபஸ்ட்டு உனக்கு இதை சொன்னபோது, இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண போற அப்படின்னு சொன்னபோது வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் இது வரைக்கும் மகாபெரியாவை நேர்லேயே பார்த்ததில்லை. ஆனால் நான் நடிக்க போறேன்னு தெரிஞ்சோடனே அது எனக்கு பெரிய பாக்கியம்னு நினச்சேன். அவரை பற்றி நிறைய அப்பா அம்மா மூலியமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இது ஸ்கூல்லலாம் சொல்லும் போது எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. வெல் வருண், இதில் வந்து நீ இந்த கேரக்டர் பண்ணும் பொழுது அந்த மகாபீரோலாம் நீ நடிக்கிற, அப்போது உனக்குள்ள ஏற்பட்ட ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, ஒரு இம்பேக்ட், என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்பட்டது? இதில் நான் நடித்ததுக்கு அப்புறமா தான் அவர் பண்ண உபதேசங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. இதில் நடித்ததுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். அதனால இப்போ நடித்ததுலேருந்து அதே மாதிரி நடந்துட்டுருக்கு. வெல் வருண், உனக்குள்ள ஏற்பட்ட இம்பேக்டை பற்றி சொன்னேன் இப்போ நீ. அடுத்ததா இதில் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், அதாவது அந்த சீன் பண்ணும்பொழுதே உனக்கு ஏதாவது ஒரு இது ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று சொல்ல முடியுமா? அது நான் சன்னியாசம் ஆகிற சீன் தான். அதில் எங்கள் அம்மா மாதிரி நடித்தவங்க அவங்க அழுறதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அது நான் சன்னியாசமாக ஆகும்போது எனக்கு அப்படியே உள்ள ஒரு உணர்வு இருந்தது. வேறு வருண், அந்த கிளிப்பை இப்போ பார்க்கலாமா? அம்மா, ஏன் கண் கலங்குறேன்? பந்த பாசங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு சன்னியாசியா வந்து நிக்கிறியேடா. உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல. அம்மா அம்மான்னு என்ன சுத்தி சுத்தி வருவியே, உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன்? உன் வாய் ருசிக்கு ஏத்த மாதிரி சமைச்சு போடுவேனே, இனிமே அதெல்லாம் என்னால முடியாதேடா சுவாமிநாதா. அம்மா, நீங்க மறந்துட்டீங்களா? எதடா? கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதை உங்ககிட்ட சொன்னேனே. அந்த சொப்பனத்தில் ஒரு யானை வந்து எனக்கு மாலை போட்டுது. அதை சொன்னதும் நீங்கள் பெருமையாக பெரிய சக்கரவர்த்திக்கு தான் யானை மாலை போடும், நீயும் எதிர்காலத்தில் பெரிய சக்கரவர்த்தி ஆக போகிற அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இந்த மடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது அந்த மாதிரியான ராஜயோகம்னு நினச்சோங்களேன். மகனை ராஜாவா பார்க்கறதுக்கும் ஒரு சன்னியாசியா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கே. ராஜாக்கு ஊரை பாதுகாக்கிற பொறுப்பு மட்டும்தான். ஆனால் சன்னியாசிக்கு லோக சம்ரட்சணங்கிற பொறுப்பும் பரிபாலனமும் இருக்கு இல்லையா?
அதான் அவன் சொன்ன மாதிரி எனக்கே வந்து ஷூட் பண்ணும்பொழுது அவ்வளோ மனசுக்கு இதுவாக இருந்தது. அதாவது ஒரு அம்மாவோட இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ்பெக்டை வந்து எதுலேயுமே டச் பண்ணதான் தெரியல. அதாவது அந்த பிரிவு அம்மா வந்து தன் பிள்ளைய பார்த்தா இன்ஃபேக்ட் ஒரு சாங் கூட பண்ணியிருந்தேன் அதில். ஸோ ஆஸ் ஐ ரைட்லி செட் திஸ் ஒன் ஆஃப் தி மெமரபிள் சீன்ஸ் நான் சொல்லுவேன் இந்த சீரீஸ். வெல் ஃபைனலாக வருண் இப்போ வந்து ஆஸ் எ கேரக்டராகவும் சரி ஆஸ் அன் ஆர்டிஸ்டாகவும் சரி எனிதிங் ஸ்பெசிஃபிக்காக நீ வந்து நம்ம ரசிகாஸ்க்கு சொல்ல விரும்புறியா? நீ சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. அந்த சின்ன பையன் வருண் அவனுக்கும் வந்து எந்த அளவுக்கு இந்த சீரீஸோட இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு அப்படிங்கிறது யூ ஆர் ஷேரிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நவ் முத்தாய்ப்பா, அதாவது ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி இப்போ எஸ் மகா பெரியவா. பட் இதில் என்ன எனக்கு ஒரு சின்ன சங்கடம் அப்படின்னா மகா பெரியவாளை எப்படி நான் இன்டர்வியூ பண்ணுறது. ஸோ நினச்சி பார்த்தேன். அதனால அடா முத்து, என்ன என்னுடைய சொரூபத்தில் பெரியவா அப்படிங்கிற தொடரில் நடிக்கிறியா? எல்லாம் பெரியவா இருக்கணும். சரி, இந்த ரோல் பண்ணோன்னு உனக்கு எப்படி தோணுது கொஞ்சம் சொல்ல கேட்போம். என்னுடைய பேர் முத்து வெங்கட்ராமன். நான் வந்து இந்தியன் பேங்க்ல ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் கேடர்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வந்தேன். எனக்கு வந்து பெரியவாளை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நிறைய உண்டு. சின்ன வயசில் ஐ திங்க் ஒரு 6-7 வயசில் காரைக்குடியில் எங்கள் அம்மாவோட பார்த்த அனுபவம். அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. இந்த பெரியவா சீரீஸை பற்றி என்னுடைய ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல. இந்த மாதிரி வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு ரோலுக்கு நீ வந்து அப்ளை பண்ண மாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன். பிகாஸ் நம்ம அதெல்லாம் நான் வந்து ஒரு என்னுடைய டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்ததுனால இது நமக்கு முடியுமா முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பை த கிரேஸ் ஆஃப் பெரியவாள் எனக்கு தெரியல, என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் அனுப்பிச்சு கொடுத்தேன். சரி சரி புரியுது, மேற்கொண்டு சொல்லு. அதுக்கப்புறம் சாணக்கியராஜ் வந்து ஒரு பர்சனல் மீட்டிங் வச்சுட்டு இருந்தோம். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ வித் மீ அண்ட் ஹி வாஸ் ப்ராப்ளி கம்ஃபர்டபுள். சரி நீங்கள் அந்த ரோல் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த மெயின் டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் ரோல். பெரியவாளுடைய என்னுடைய அனுபவம்னு பார்த்தா ரொம்ப பெரிய விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. பட்டு இந்த ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் நான் வந்து கும்பகோணத்தில் இருந்தேன். கும்பகோணத்தில் வந்து பெரியவாரோட ஆராதனை ஒன்று நடந்துச்சு. நான் வந்து வெஸ்மாம்பலத்தில் வந்து சர்மாஸ்தா தெருவில் இருந்தேன். அவர்கிட்ட வந்து வேதம் கற்றுட்டு இருந்தேன். அவளுடைய பாடசாலை ஒன்று மந்திரப்பீடேஸ்வரி பாடசாலைன்னு கும்பகோணத்தில் இருக்குது. அந்த கும்பகோணத்தில் பாடசாலைக்கு ஆராதனைக்கு நான் அழைச்சிருந்தேன். இந்த ஆராதனைக்கு நான் பார்ட்டிசிபேட் போயிருந்தேன். அந்த ஆராதனை முடிஞ்சோடனே அவள் வந்து எங்களுக்கு வந்து மகாபிரியோட ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா. இன்ஃபேக்ட் அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எங்காவது என்னுடைய வீட்டுக்கு பெரியவாட ஃபோட்டோ கொண்டு வரேன். அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கும்பகோணத்தில் நான் பிறந்தேன். கும்பகோணத்தில் அந்த ஃபோட்டோ எங்காவது மாட்டிட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருந்து எனக்கு அந்த சமயத்தில். சரி அந்த மாட்டிட்டு ஒரு 3 மாதம் ப்ராப்ளி ஜனவரியிலேருந்து ஆராதனை நடந்ததுன்னு நினைக்கிறேன். பிப்ரவரியிலேருந்தே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது ஃபார் பெட்டர். அதுக்கப்புறம் திங்ஸ் ஆர் கோயிங் ஃபாஸ்ட் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த மீட்டே எனக்கு வந்து சம் டொமஸ்டிக் கமர்ஷனில் நான் மதுரைக்கு மூவ் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. மதுரைக்கு மூவ் பண்ணி நான் வந்து ஒரு வீடு பார்த்தேன். வீடு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடுக்கு நான் வந்து போனேன். ஆக்சுவலாக வீடு எடுத்து 1ஆம் தேதி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இன்னொரு இடத்துல நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு கொடுத்த ஃபோட்டோவை நான் கும்பகோணத்தில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னுடைய பழைய லேண்ட்லார்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்.
சார் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ மாதிரி விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கொரியரில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாட்டில் நான் அந்த வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து 1ஆம் தேதி கொடுத்தேன். அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து வியாழக்கிழமைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட 10 நாள் வீட்டுக்கு போக முடியல என்னால், ஃபார் சம் ரீசன் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வியாழக்கிழமைக்கு அந்த ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு 2 நாள் கழிச்சு அந்த ஃபோட்டோவோட தான் நான் வீட்டுக்கு போய் இப்போ வந்து அந்த முதலிலேருந்து அந்த வீட்டில் இருந்துருக்கேன். ஸோ பெரியவா வந்து என் கூட இருக்காங்கிறதுக்கு இது வந்து ஒரு என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் ஆக்சுவலாக. இந்த ரோல் கிடைச்சதுங்கிறது வந்து இது நான் பண்ண புண்ணியம் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், பெரியவா பண்ண புண்ணியம். என்னால் வந்து பெரியவா மெசேஜை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது வந்து நான் ரொம்ப வந்து பெரியப்படுறேன். சாணக்கியா சார் இஸ் டேக்கிங் பெஸ்ட் அவுட் ஆஃப் மீங்கிறதுங்க. இதில் ஏதாவது நான் பண்ணேன்னா தி என்டையர் கிரெடிட் ஃபார் சாணக்கியா அண்ட் தி டீம் ஒன்லி. ஐ ஆம் ஒன்லி தட் இஸ் எ டூல் டு ப்ராபகேட் மெசேஜ் ஆஃப் பெரியவா, அவ்வளோதான். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது நடிச்ச அனுபவம் இருக்கா? பெரியவாளுக்கு தெரியாதா? இந்த சீரியலில் தான் முதல்ல கேமரா முன்னாடி நான் நிற்கிறேன், நடிக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டேன். சரி, மறுநாள் ஷூட்டிங் வந்து போகிறேன். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல அங்கே என்ன நடக்கிறதுன்னு. ஏன்னா எனக்கு சுற்றி பெரிய டீம் இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து 10 பேருக்கு முன்னால் பேசுறதுனாலே ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும் எப்போவுமே. ரொம்ப வந்து நான் நாட் வெரி டாக்கட்டிவ் ஆக்சுவலி. பட் சுற்றி வர ஒரே லைட் கேமரா, அவர் என்னமோ திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு, கட்டுன்றாரு. எனக்கு வந்து ஒரு கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்கு. முன்னால் ஆடியன்ஸ் வேறு உட்காந்துட்டு இருக்கா, என்னடா அது என்ன பண்ண போகிறோம் நம்ம இதில் அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருக்குது உண்மையிலே எனக்கு. ஆனால் கிராஜுவலாக வந்து இந்த டீம் அண்டு சாணக்கிய சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட வந்து ஹி வாண்ட் டு டேக் பெஸ்ட் அவுட் ஆஃப் மீங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து தே ஸ்டார்டட் வித் ஒரு 26 எபிசோடுன்னு சொல்லி ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிது எனக்கும், இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 52 தாண்டி போயிட்டு இருக்கு. ஏண்டா என்னோட உபதேசங்களை இந்த 26, 52, 100ன்னு அடைக்கிட முடியுமா? எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் வந்து பெரியவரோட மெசேஜ் வந்து எவ்வளோக்கு அடக்க முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இப்போதைக்கு 52 தாண்டி அந்த எபிசோட் பண்ணிட்டு இருக்கு. பெரியவா அனுகிரகம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் போகும். ஐ என்ஜாய் த யூனிட் அண்ட் தட் இஸ் த ஜாப் ஐ ஹவ் டேக்கன். சரி சரி, கூடுமான வரைக்கும் முக்கியமான உபதேசங்கள்லாம் விட்டு போகாம பார்த்துக்கோ. கடைசியாக ஒன்று சொல்லணும், லோகத்துக்கு நல்லது பண்ணணும்னு இப்படி ஒரு மகத்தான கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் சகல சௌபாகியத்தோட க்ஷேமமா இருக்கணும். நாராயண நாராயண நாராயண. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर. महा